guys, welcome to Friends Cricket Channel. இன்னைக்கு நம்ம எப்படி டிரைவ்ஸ் ஆடுறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி ஆடுறது நம்ம சேனல்லே போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை தொட்டு அதை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து கவர் டிரைவும் ஆன் டிரைவும் எப்படி ஆடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்படி டிரைவ் ஆடுறதுன்னு பார்க்கலாம். டிரைவ் ஆடுறதுக்கு ரெண்டு டிரைவ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவு, பேக் ஃபுட் டிரைவுன்னு இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவில் ஸ்ட்ரைட் டிரைவ் பார்த்தாச்சு. இப்போ கவர் டிரைவ், ஆன் டிரைவ் பார்க்கலாம். டிரைவ் ஆடுறதுக்கு முக்கியமானது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்டாண்ட்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டாண்ட்ஸு, பேக் லிஃப்ட்டு, அதாவது பேட்டை வந்து பிடிக்கிற இடத்துல கரெக்டாக, அதாவது கீப்பர் ஹெட்டுக்கு நேரம் அப்படி வச்சு கரெக்டாக பிடிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸு, ஒவ்வொரு பேக் லிஃப்ட் இருக்கலாம். அது நான் குறை சொல்லலை, இது கரெக்டாக பிடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ டிரைவ் ஆடுறது வந்து ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வைப்பீங்கள, அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஃபென்ஸ் வைக்கிறத லைட்டாக புஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலேயும் இல்லாமல் கண்ட்ரோலாக, கரெக்டான கண்ட்ரோலில் ஃபோர்ஸோடு அடிச்சிங்கன்னா கேப்பை பார்த்து உங்களுக்கு 4 runs 2 runs கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ரோக்கை லைட்டாக புஷ்ஷிங், அவ்வளோதான். இதுதான் அந்த டிரைவை பற்றி ஒரு சிம்பிளான மேட்ரு, அவ்வளோதான். இந்த டிரைவ் ஆடும் போது உங்கள் பேட்டில் ஃபுல் ஃபேஸாக ஆடுங்க.